டிஎன்ஏ இந்த வார்த்தையை நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? முக்கியமா கிரைம் ஷோக்கள்ல இது ஒரு ஹீரோ மாதிரி. ஏன்னா அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்துவமான ஒரு கோட், ஒருத்தரை துல்லியமா அடையாளம் காட்டக்கூடிய ஒண்ணு. ஆனா டிஎன்ஏவோட சக்தி குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதோட முடிஞ்சிடுதா, இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா? சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வாக்கியம்தான் தடயவியல் வரலாற்றையே மாத்தி அமைச்சது. உலகத்திலே முதல் முறையா கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன மூலக்கூறு ஒரு கொடூரமான குற்றவாளிய சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு. இதுதான் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் ஒரு நிஜ உலக குற்றத்தை எப்படி தீர்த்து வச்சதுங்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி. யோசிச்சு பாருங்க, ஜெஃப்ரீஸோட கண்டுபிடிப்பு எவ்வளோ வேகமா நீதித்துறையில ஒரு புரட்சியே உண்டாக்குச்சுன்னு. வெறும் 4 வருஷத்துல ஒரு லேப்ல கண்டுபிடிச்ச விஷயம் உலகத்தோட குற்றவியல் நடைமுறைகளையே மாத்தி போட்டுடுச்சு. அப்போ டிஎன்ஏ விவரக்குறிப்புனா ஒருத்தரோட முழு மரபணுவையும் வரிசைப்படுத்துறதா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்ல. இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, விஞ்ஞானிங்க நம்ம முழு டிஎன்ஏவையும் பாக்குறதில்ல. அதுக்கு பதிலா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுற சில குறிப்பிட்ட தொடர்ச்சியான பகுதிகளை மட்டும்தான் பாக்குறாங்க. இதுதான் நம்மள தனித்துவமா அடையாளம் காட்டுது. சரி, இதுவரைக்கும் டிஎன்ஏ விவரக்குறிப்புனா என்னன்னு பார்த்தோம். இப்போ அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? தொழில்நுட்பம் எப்படி பல வாரங்கள் எடுத்த ஒரு வேலைய சில மணி நேரங்களுக்குள்ள சுருக்குச்சுங்கிறத பார்க்கலாம். இந்த 2 முறைக்கும் உள்ள வித்தியாசம் சும்மா சொல்லக்கூடாது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. ஆர்எஃப்எல்பின்னு சொல்ற பழைய முறைக்கு நல்ல தரமான பெரிய டிஎன்ஏ சாம்பிள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பல வாரங்கள் ஆகும். ஆனா பிசிஆர்ன்ற இந்த புது முறை கண்ணுக்கு தெரியாத ரொம்பவே சிதைஞ்சு போன ஒரு சாம்பிள்ல இருந்து கூட சில மணி நேரத்துல ரிசல்ட் கொடுத்துடும். இந்த பெரிய மாற்றத்துக்கு காரணமே பிசிஆர் தான், அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மாலிக்யூலர் போட்டோகாப்பியர்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதா இருக்கிற ஒரு டிஎன்ஏ துண்டோட கோடிக்கணக்கான நகல்களை இது நொடியில உருவாக்கும். இந்த செயல்முறை ரொம்பவே நேர்த்தியானது. முதல்ல டிஎன்ஏ எடைகளை சூடு பண்ணி 2ஆ பிரிக்கிறாங்க. அப்புறம் பிரைமர்ஸ்னு சொல்ற சின்ன துண்டுகள் குறிப்பிட்ட இடத்துல போய் ஒட்டிக்குது. கடைசியா ஒரு என்சைம் அந்த இடத்துல இருந்து ஒரு புது டிஎன்ஏ இலைய அப்படியே காப்பி பண்ணுது. இந்த 3 ஸ்டெப்ஸையும் திரும்ப திரும்ப செய்யும்போது ஒரு சின்ன டிஎன்ஏ துண்டு மில்லியன் கணக்கான நகல்களா பெருகிடும். இன்னைக்கு தடயவியல் நிபுணர்கள் எஸ்டிஆர் பகுப்பாய்வை தான் பயன்படுத்துறாங்க. இது பிசிஆர் தொழில்நுட்பத்தோட ஒரு அட்வான்ஸ்ட் வடிவம். இது டிஎன்ஏவோட ரொம்ப சின்ன ஆனா ரொம்பவே மாறுபட்ட பகுதிகளை பாக்குது. இந்த முறையோட புள்ளிவிவர சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு சாம்பிள ஒரு நபரோட இணைக்கிறதுக்கான நிகழ்தகவு 1 குவிண்டிலியனில் 1. அதாவது தற்செயலா ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு சொல்லிடலாம். இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. டிஎன்ஏவோட திறனை பத்தி நாம வச்சிருக்கிற புரிதலையே மொத்தமா மாத்தி போட போற ஒரு கேள்வி இது. இப்போ கதை மொத்தமா மாறப்போகுது. நாம டிஎன்ஏவை வெறும் உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்காம ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த டேட்டா ஸ்டோரேஜ் கருவியா பயன்படுத்த போறோம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், ஒரு டேட்டா ஸ்டோரேஜ். சரி, இது எப்படி வேலை செய்யுது? நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் 1 0ன்னு பைனரி கோட்ல வேலை செய்யுது இல்லையா? இந்த டிஎன்ஏ டேட்டா ஸ்டோரேஜ்ல அதுக்கு பதிலா நம்ம மரபணுவோட 4 எழுத்துக்களான A, T, C, G யூஸ் பண்றோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஃபைல்ஸ ஒரு கெமிக்கல் மாலிக்யூல்ல, அதாவது ஒரு ரசாயன மூலக்கூறுல ஸ்டோர் பண்ற மாதிரி தான் இது. நாம ஏன் இத பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா 2025க்குள்ள நாம உருவாக்க போற டேட்டாவோட அளவு மட்டுமே கிட்டத்தட்ட 33 ஜெட்டாபைட்ஸா இருக்கும். அதாவது 33 ட்ரில்லியன் ஜிகாபைட்ஸ். அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய டேட்டாவை ஸ்டோர் பண்ண நம்மகிட்ட இப்போ இருக்கிற டெக்னாலஜி பத்தாது. இந்த பெரிய பிரச்சனைக்கு டிஎன்ஏ ஒரு தீர்வா இருக்கலாம். சரி, ஒரு டிஜிட்டல் தகவலை எப்படி இந்த மாதிரி ஒரு பயாலஜிக்கல் ஃபார்மேட்டுக்கு மாத்துறாங்க? வாங்க அத பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு ஃபைல் முதல்ல டிஎன்ஏ கோடா மாற்றப்படுது. அப்புறம் அந்த கோடுக்கு ஏத்த மாதிரி நிஜமாவே ஒரு டிஎன்ஏ மூலக்கூறை லேப்ல உருவாக்குறாங்க. அத பத்திரமா சேமிச்சு வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ பிசிஆர் மூலமா அத நகலெடுத்து வரிசைப்படுத்தி திரும்பவும் நம்மளோட டிஜிட்டல் ஃபைலா மாத்திக்கலாம். நிச்சயமா இந்த டெக்னாலஜில சில சூப்பரான விஷயங்களும் இருக்கு, அதே சமயம் பெரிய சவால்களும் இருக்கு. டிஎன்ஏ ஸ்டோரேஜோட அடர்த்தியும் நிலைப்புத்தன்மையும் சும்மா சொல்லக்கூடாது, நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கு. ஒரு டேட்டா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அழியாம இருக்கும். ஆனா இப்போதைக்கு அதோட செலவு ரொம்ப அதிகம், டேட்டாவை எழுதி படிக்கிற வேகமும் ரொம்பவே கம்மி. இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய தடைன்னா அது செலவுதான். இன்னைக்கு கிளவுட்ல 1 GB ஸ்டோர் பண்ண சில பைசா தான் ஆகும். ஆனா டிஎன்ஏ ஸ்டோரேஜுக்கு கிட்டத்தட்ட $130 வரைக்கும் செலவாகும். இதுதான் இந்த டெக்னாலஜி பரவலா பயன்பாட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். சரி,
அப்போ இந்த டெக்னாலஜியோட ஃபியூச்சர் என்ன? இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வருமா இல்ல வேற எதுக்காவது பயன்படுமா? வேகம் ஒரு பெரிய பிரச்சனைன்றதால டிஎன்ஏ ஸ்டோரேஜோட முதல் முக்கிய பயன்பாடு அடிக்கடி தேவைப்படாத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாவை நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பா வைக்கிறதுக்கு தான் இருக்கும். நம்மளோட வரலாறு, நம்மளோட மிக முக்கியமான பதிவுகள் இதையெல்லாம் சேமிச்சு வைக்க ஒரு கடைசி காப்பகமா இது இருக்கலாம். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தோணலாம். ஆனா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எதிர்காலம் ரொம்பவே பக்கத்துல இருக்குன்னு தான் சொல்றாங்க. இது நம்ம வாழ்நாளிலே நடக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப புரட்சி. பாத்தீங்களா, இந்த ஒரு வாக்கியம் நம்ம இதுவரைக்கும் பேசினதோட மொத்த சாராம்சத்தையும் சொல்லிடுது. டிஎன்ஏன்றது நம்ம உயிரியல் கடந்த காலத்தோட ஒரு வரைபடம் மட்டும் இல்ல, அது நம்ம டிஜிட்டல் நாகரிகத்தோட எதிர்கால காப்பகமாவும் மாறப்போகுது. இந்த கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். நம்ம உடம்பே டிஎன்ஏவால தான் கட்டப்பட்டிருக்கு. அப்போ நாம உருவாக்குற இந்த டிஜிட்டல் உலகமும் டிஎன்ஏவால கட்டமைக்கப்படுமா? அதோட தாக்கங்கள் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.